Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. என்னை தான் பவுன்சர்கள் தூக்கி வீசினர் என மற்றொரு இளைஞர் பரபரப்பு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். என் பேர் அஜய். நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுக்கா சரவணம்பக்கம் கிராமம். நான் 20ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு நாங்கள் மாநாட்டுக்கு புறப்பட்டோம். மறுநாள் காலையில் அங்கே நாங்கள் இருந்தோம். நான் ரேம்ப் போகிறோமா இருந்த செல்ஃபி வீடியோ எல்லா ஆதார் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. எல்லா ப்ரூஃப்புமே இருக்குது. நான் எங்கே வேணால் அந்த ப்ரூஃப் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். நான் அந்த மேலே ரேம்போ மேலே ஏறி ஓட்டிருந்தேன். நான் தான் அது. பவுன்சர் எனக்கு தூக்கி போட்டுருவார். நான் கீழே தூக்கி போட்டோன்னே நான் கெட்டியமாக கம்மியாக பிடிச்சிக்குவேன். ஆனால் இது வந்து பொய்யான நியூஸை பரப்புறாங்க. இது யாரும் நம்பிடாதீங்க. பொய்யான நியூஸை பரப்புறாங்க. ஆனால் வந்து நான் அப்போ வந்து தூக்கி போட்டோன்னே பவுன்சர் வந்து அந்த இன்னொரு பவுன்சர் ஆப்போசிட்டில் போகிற அவர்கிட்ட சாரி கேட்பாரு. தளபதி வந்து பின்னாடி வான்னு அந்த பவுன்சர் திட்டுவார். பின்னாடி வந்துடுவாங்க. இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். பொய் இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், தற்போது இந்த இளைஞரின் வீடியோ தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 21ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மதுரையில் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் விஜய் ரேம்ப் வாக் வந்த பகுதியில் தடுப்புகளை மீறி அவரை காண சென்ற தொண்டர் ஒருவரை பவுன்சர்கள் தூக்கி வீசினர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலானது. இந்த நிலையில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட தனது மகனுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறி விஜய் மீதும் அவரது பாதுகாவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லி பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மகனும் தாயாரும் புகார் அளித்திருந்தனர். அந்த புகார் மதுரை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் புகார் அளிக்கப்பட்ட நபர் தாக்குதலுக்கு உள்ளான நபரே இல்லை என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சரவணப்பாக்கம் பகுதியை சேர்ந்த அஜய் என்கின்ற இளைஞரின் தாயார் நதியா என்பவர் பெரம்பலூரில் பாதிப்புக்கு உள்ளானது தனது மகன் என்றும் விஜயின் பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடாது என்பதற்காக புகார் அளிக்கவில்லை. ஆனால் பணத்தை பெற்றுக் கொண்டு பெரம்பலூர் பகுதியில் சிலர் போலியாக புகார் அளித்துள்ளதாக தெரிவித்து சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். தற்போது இது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேம்ப் வாக்கில் ஏறி சென்று விஜயை சந்திக்க முற்பட்ட போது பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட நபர் அஜய் தான் மேலே ஏறி சென்றதாகவும் மாநாட்டிற்கு முந்தைய நாள் செல்லும் போது எடுக்கப்பட்ட வீடியோ, மாநாட்டில் ரேம்ப் வாக் பகுதியில் இருந்து வீடியோ என பல வீடியோக்கள் தன்னிடம் உள்ளது என்றும் ஆதாரம் இல்லாமல் பொய்யாக தளபதியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நம்மிடம் தகவல் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சரவணன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.